தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறைக்கப்பட்ட போதனை பகுதி 6. இதில் நாம் அநேக தரம் கேட்டு அதன் அர்த்தம் புரியாமல் இருக்கும் ஒரு வசனத்தை பற்றி பார்க்கலாம். மத்தேயு 11:28 முதல் 30 வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இதன் விளக்கம் என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, அதாவது தேவனுடைய பாவங்களை சுமக்கிற பாவியானவர்களே, மக்களே, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய போதனை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது எப்படி பரிசுத்தவான் ஆகுவது, எப்படி தேவனுடைய பிள்ளையாவது, அப்படி என்பதை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்மா இளைப்பாறும்னா எங்கோ இளைப்பாறும், அதோட வீட்டில் தான் இளைப்பார். நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய வீட்டில் இளைப்பார். அப்பா, இனி நம்ம இந்த சரீரத்தை விட்டு எப்போ போவோன்ற கவலை நமக்கு இல்லை அப்படின்னு இளைப்பார். இதைத்தான் அவர் சொல்கிறார். என் முகம் மெதுவாயும், என் முகம் அப்படின்றது என்னுடைய சத்திய வார்த்தைகள் என்னுடைய போதனைகள் அல்ல. அதாவது ஈஸியானது தான். தேவனுடைய பிள்ளையாவது என்னை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று என் இரத்தத்திலும் என் மாமிசத்திலும் பங்கு கொண்டால் தேவனுடைய பிள்ளையாவீர்கள். அதன் மூலம் பரிசுத்தமாகி தேவனுடைய சாபமான ஆதியாகமம் 19 மண்ணாயிருந்து மண்ணுக்கு போவாய் அப்படின்ற சாபத்தின்படி இல்லாமல் எப்பொழுதும் உங்கள் வீட்டிலே, அதாவது உங்கள் சரீரத்திலே நிலைத்திருப்பீர்கள் என்பதுதான் இதன் உண்மையான விளக்கம். நன்றி.